வணக்கம் காய்ஸ், உங்கள் எம்ஜே பவி. 2025ஆம் ஆண்டுக்கான ஆசிய உலக கோப்பைக்கான ஸ்ரீலங்கா டீமை ரெடி பண்ணியிருக்காங்க ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு. சரி, என்னடா அணியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்க முதல்ல எனக்கு செய்ய வேண்டிய ஒரு வேலை, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி உங்க நண்பர்களுக்கும் வழக்கம் போல அந்த வீடியோவை அனுப்பி வைங்க. இப்போது ஸ்ரீலங்கா ஸ்குவாடுக்கு வருவோம். அதுக்கு முதல் 2022ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா டீம் ஆசிய உலக கோப்பையை T20 முறையில கைப்பற்றிய ஒரு அணியை பார்ப்போம். அதுக்கு பிறகு 2025ஆம் ஆண்டு அணிக்குள்ள வருவோம். சரி, 2022ஆம் ஆண்டு தசுல் ஷானகண்ட கேப்டன்ஷிப்ல ஷரித் அசலங்க, பதும் நிஷங்க, குஷல் மெண்டிஸ், நுவிந்து பெர்னாண்டோ, தசுல் ஷானக, வனிந்து கசரங்க, சாமிக்க கருணாரட்ன, மகேஷ் தீக்ஷன, மதிஷ பதினர. அடுத்தது நம்முடைய பானுகர் ராயபக்ச, அசாங் பண்டார, நம்மளுடைய தனஞ்சடி சில்வா, பிரவீன் ஜெயவிக்ரம, பிரமோத் மதுஷன், அசித பெர்னாண்டோ, டில்ஷான் மதுஷாங்க, தினேஷ் சண்டிமல், நம்மளுடைய தனுஷ்க குலத்திலக போன்ற வீரர்களும் இந்த அணியில இடம் பிடிச்சிருந்தாங்க 2022ஆம் ஆண்டு அணியில. 2025ஆம் ஆண்டுக்கான இந்த T20 ஆசிய உலக கோப்பைக்கான அணியை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல நம்மளுடைய அணித்தலைவராக ஷரித் அசலங்க கேப்டன்ஷிப் செய்கின்றாரு. அதே மாதிரி நம்மளுடைய பதும் நிஷங்க, குஷல் மெண்டிஸ், நுவிந்து பெர்னாண்டோ, தசுல் ஷானக, வனிந்து கசரங்க, சாமிக்க கருணாரட்ன, மகேஷ் தீக்ஷன, மற்றது மதிஷ பதினர போன்ற வீரர்கள் அதே 2022ஆம் ஆண்டு இடம் பிடிச்ச இந்த 2025ஆம் ஆண்டு அதே 9 வீரர்கள் முதல்ல இடம் பிடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். பேருந்து மிகுதியாக நம்மளுடைய புதிதாக 2025 பங்கு பெற்றாத புதிய வீரர்களாக குஷல் பெரேரா, கமிந்து மெண்டிஸ், கமில் மிஷார, துனித் வெல்லாலக, துஷ்மந்த சமீர, பினுரு பெர்னாண்டோ, ருவான் துஷார போன்ற வீரர்கள் மேலதிகமாக அணியில உள்வாங்கப்பட்டுள்ளார்கள். 2025ஆம் ஆண்டு இந்த T20 ஸ்குவாட் மிகவும் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு அணியாக இது இருக்கும் என்றதை நம்பிக்கொள்ளலாம். என்றால் 2022ஆம் ஆண்டு அந்த கோப்பையை அடிக்கிறதுக்கு 9 பேருடைய பங்கும் இருந்தது கட்டாயமாக. இதுல நாங்க பெரிதாக மிஸ் பண்ற 2 பிளேயர்ஸ்னா பானுகர் ராயபக்ச, தனஞ்சடி சில்வா. அவர்கள் இருவருமே மிகப்பெரிய ஃபோம் அவுட் தான் சொல்லணும். ஆனா புதிதாக பானுகர் ராஜபக்ச போன்ற வீரர்களுக்கு பதிலாக உள்வாங்கப்பட்ட வீரர்களாக 2 வீரர்கள் இருக்காங்க. குஷல் பெரேரா இருக்கிறாரு பானுகர் ராஜபக்சாவுக்கு பதிலாக, தனஞ்சடி சில்வாக்கு பதிலாக கமிந்து மெண்டிஸ் புதிதாக உள்வாங்கப்பட்டுள்ளார் என்றது குறிப்பாக குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். ஒன்று முக்கியமான ஒரு அணி என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அணிக்கு 99% கொடுத்தார் 2022ஆம் ஆண்டு அணிக்கு. இதுக்கு ஒரு 97% கொடுத்தே ஆகணும். ஏன்னா சேம் அணி வெள்ளாதிக்கமான பாகிஸ்தான், இந்தியா போன்ற ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்ற வீரர்கள் விளையாடிய அணியே துவம்சம் செய்த அந்த ஸ்ரீலங்கா டீம் இதுல கொஞ்சமாகத்தான் மாறியுள்ளது இந்த அணி. குறிப்பாக சொல்ல போனா பார்ப்போம் 2025ஆம் ஆண்டு உலக கோப்பை, மன்னிக்கவும் ஆசிய உலக கோப்பையை ஸ்ரீலங்கா டீம் அடிக்கிறதுக்கு நீங்க சொல்லுங்க எத்தனை % இருக்குன்றது. என்னுடைய கணிப்பின்படி ஸ்ரீலங்காவுக்கு 60% கொடுக்கலாம். ஸ்ரீலங்கா தகுதி சுற்றுக்குள்ள மட்டும் போவாங்கன்றது நம்பிக்கை இருக்கின்றது. அதாவது சூப்பர் 4க்குள்ள போவாங்கன்றது ஒரு நம்பிக்கை ஒன்று உள்ளது. பார்ப்போம் என்ன நடக்கும்ன்றது. நீங்க மறக்காம கமெண்ட்ல போடுங்க, இந்த டீம் ஜெயிக்குமா, கப்ப தூக்குவாங்கன்றது போடுங்க. கடந்த வருஷம் சிராஜ் செஞ்ச விஷயத்துக்கு இந்தியா போன்ற பெரிய அணிகளை ஃபைனல்ல எதிர்கொண்டு தோக்கடிப்பாங்களா என்றதையும் கமெண்ட்ல போடுங்க. உங்கள் எம்ஜே பவி தொடர்ந்து வீடியோ முடிக்கிறேன். நீங்க மறக்காம செய்ய வேண்டிய வேலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு போங்க கைஸ். உங்கள் எம்ஜே பவி.